ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விளக்கு வந்து நான் கடைக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தேன். ஒரு விளக்குடைய ரேட் வந்து 32 ரூபா. பிராஸ் தான், ஆனால் வெயிட் இருக்காது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்காக முருகருக்காக வாங்கினது தான். ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு கிருத்திகை விரதம் வேற இருப்பீங்க. கிருத்திகை இன்னைக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. எங்கள் அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி கிருத்திகை விரதம்லாம் இருந்ததில்லை யாரோ. அதனால நானுமே இது வரைக்கும் கிருத்திகை விரதம் அப்படின்றத எடுத்து செஞ்சதில்லை. ஆனால் நான் பூஜை பண்ணுவேன். முருகருக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ அந்த அபிஷேகம்லாம் பண்ணி நான் வழிபாடு மட்டும் பண்ணிப்பேன். விரதம் இருந்ததில்லை. நான் விரதம் இருக்கிறது ப்ராப்பராக விரதம் அப்படின்ட்டு நான் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். அது மகா கந்த சஷ்டி விரதம் மட்டும்தான். மற்றபடி எப்பயும் போல தான் நான் இருந்துப்பேன். நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நைட்டே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. பூஜை ரூம் மட்டும் இல்லை, கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்ததும் கிச்சனையும் பூஜை ரூமையும் க்ளீனாக பார்க்கும்போது மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்தமாரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் நல்லா சேவ் ஆகுதுனால அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருங்க. எப்படியும் தூங்க தான் போகிறோம். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பூஜை ரூமில் வந்து காஞ்ச பூ, இந்த வத்தி ஏற்றி வச்ச அந்த டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் பூலாம் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அதனால் கஷ்டம் இருக்காது, டைமும் நம்மளுக்கு அவ்வளோவா இதாகாது. நான் வந்து வாசலில் கோலம் போட மாட்டேன், கீழே போயிட்டு. ஏன்னா தெருவே அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆல்ரெடி பட்ட பகல்லே எங்கள் தெருவில் வந்து 3 தடவை செயின் வந்து அறுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் நான் வாசல் கீழே இறங்க மாட்டேன். நம்ம பால்கனிலே மேலேயே மாடிக்கிட்டேயே நம்ம நிலைவாசல் கிட்ட நான் பூஜை கோலம்லாம் போட்டுருவேன். தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிடுவேன். அங்கே பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணிவிடுவேன். பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் தான், என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்படி நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம்னா ஒரு 8:30க்கு நம்ம பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பும் போதே எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். மீதி ஏதாவது 1-2 இருக்குமே தவிர முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு நல்லாவே டைம் கிடைக்கும். எனக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தூங்குவேன். தூக்கம் தான். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு தூங்குறது தான் பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு தூங்குவேன். தூங்கும்போது யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எழுப்பக்கூடாது. யாராவது எழுப்பிட்டாங்கன்னா அவ்வளோ கோவம் வரும், ரொம்ப டென்ஷன் ஆவேன். அப்படிலாம் இருந்தேனா தான் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன். கிச்சன் சிங்க்ல வந்து நம்ம வந்து நைட்டு பாத்திரம்லாம் போட்டு வச்சுட்டு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்மெல் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கரப்பாம்பூச்சி தொல்லை நிறைய வருது. நான் கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கரப்பாம்பூச்சி நிறைய இருந்தது. எப்படி வருதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்போம் எப்பயுமே, வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வீடியோஸு அப்புறம் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரி கிச்சனில் வந்து நைட்டில் ஏதோ இந்த மாதிரி டஸ்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது நான் க்ளீன் பண்ணேன். நைட்டு எந்த பாத்திரமும் இல்லாமல் எல்லாத்தையுமே நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு எந்த குப்பையும் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு பார்க்கும்போது கரப்பாம்பூச்சி கம்மியாச்சு, குறைஞ்சிது கொஞ்சம். அதனால நைட்டில் கிச்சனில் வந்து நம்ம பாத்திரம் சிங்கில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அது இல்லாத நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கரப்பாம்பூச்சிலாம் வாய வச்சாக்கா நல்லாவா இருக்கும். நம்ம என்னதான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம காலையிலே நம்ம பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது, இதெல்லாம் வந்து டிஃபன் பண்ணுறது, லஞ்சு, அதெல்லாம் சோம்பேறி தரம் இல்லாத நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். நைட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறந்துடுச்சுனாலே நைட்டில் தூக்கம் போயிடும், பகல்லையும் தூக்கம் போயிடும். அப்போவே நம்மளோட எல்லா தூக்கமுமே போயிடும். இப்போ அம்மா கூட இருக்கிறதுனால, இப்போ அம்மா ஒரு 2 வருஷம் எனக்கு கூட இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறதுனால எனக்கு வேலைலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நானே ஏதாவது வேலை செய்யணும்னு போனாலும் அவங்க செய்ய விட மாட்டாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தான் ஒரு நாள் யோசித்தேன், வயசானவங்க அவங்களே இவ்வளோ வேலை செய்யும் போது நம்ம சும்மா 1-2 பண்ணிட்டு இருந்தா எப்படி, அவங்கள வேலை செய்ய விடாமல் நம்ம தான் பார்க்கணும் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லா வேலையுமே நான் பார்த்துட்ருக்கேன். ஏதோ 1-2 அம்மா செய்வாங்க, எல்லாமே என்னெல்லாம் செய்யவே விட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க செய்ய விட மாட்டாங்க. பாவம் அவங்களுக்குமே உடம்பு சரியில்லாதவங்க தான், வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அவங்களுக்கும். என்ன பண்ணுறது, அம்மான்னு வந்துட்டாலே பொண்ணுங்களை இந்தமாரி தான் வச்சுப்பாங்க.
எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அம்மா கூட இருந்தா. அப்புறம் கண்டிப்பாக நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திருக்கிறேன்னா கண்டிப்பாக மதியானம் ஒரு 2 மணிக்கு தூங்கிடுவேன். ஒரு 1 ஹவர்னாச்சும் நான் தூங்கி எழுந்திருக்கணும், இல்லாட்டினா தலைவலி வந்துடும் பயங்கரமாக. அந்த தலைவலியை சமாளிக்கிறதுக்கே எனக்கு அப்பாடான்னு ஆகிடும். அதுக்கு 2 டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு அதனால் கண்டிப்பாக தூங்கிடுவேன். தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்லை. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக மக்கானா தான் செஞ்சு கொடுத்தேன். இது ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் வந்து இது எப்படி செய்யணுன்ட்டு என்கிட்ட கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். பட்டர் போட்டுக்கிட்டு அந்த மக்கானாவை போட்டு அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே கடாயிலேருந்து என் வீட்டுக்காரரும் என் பொண்ணு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. அதை செஞ்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு மாதுளப்பழம் ஜூஸும் வீட்டில் குடிக்கிறதுக்கு பனானா மில்க் ஷேக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவள் சரியாக சாப்பிட மாட்டா இப்போ கொஞ்ச நாளாக, ஏன்னு தெரியல. அதனால் நான் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் ஒரு 1 வீக்காக. ரொம்ப லீனாக வேற ஆகிட்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை பார்க்கவே எனக்கு. இவ்வளோதான், பாப்பாவை கிளப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு நல்லதோ, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு முன்னேற்றம் இருக்குமோ, அதே அளவுக்கு நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால நம்ம வேலைகளும் கஷ்டம் இல்லாமல் சீக்கிரமே முடிச்சிடலாம். டைமும் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அந்த காலையில் அந்த காற்றெல்லாம் சுவாசிக்கிறது, சீக்கிரமாக வேலையை முடிக்கிறது, இது எல்லாமே நல்ல விஷயந்தாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில் எழுந்திரிச்சு பாருங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது எத்தனை பேரால் நம்ப முடியுன்றது எனக்கு தெரியல. நான் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு திருப்புகழ் படிப்பேன். ஒரு திருப்புகழை வந்து நான் ரெகுலராக படிச்சுட்ருக்கேன். அது படிக்கும்போது முருகர் வந்து காட்சி தருவார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் வீடியோஸ்லலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் வந்து ஒரு நாள் நேற்று தான் படுத்தேன், தூங்கலாம் இல்லை, சும்மா கண்ணை மூடின பாருங்க, அப்படியே அந்த முருகருடைய கை வந்து இப்படி நிற்கிற மாதிரி நம்மளுக்கு அருள் காட்டும்ல, இப்படி காட்டுற மாதிரி அப்படியே தெரிஞ்சுதுங்க. அப்படியே ரியலாகவே தெரிஞ்சுது, கனவுலாம் இல்லை. நான் டக்குன்னு முழிச்சு பார்த்து யாராவது நிற்கிறாங்களா நம்ம முன்னாடி அப்படின்ட்டு பார்த்தேன். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ரூமில் இருந்தேன். இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய மிராக்கள் தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த இதை நான் எப்படி வந்து சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு நிறைய வந்து எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆனால் காட்சி தர்றது அப்படின்றது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்னால் மறக்கவே முடியாது இந்த நாளை. என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மாட்டெலாம் சொல்ல, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் முழுசாக நம்புகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.